அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மி ஆரி கிரியேஷன்ஸ். நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து ஃபிளாட் லோட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். நம்ம இப்போ வந்து கிராஸ் ஃபிளாட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 9 கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபிளாட் லோட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அதுக்காக டபுள் பில் வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எப்பவுமே டபுளாக தான் போடணும். ஓகே, நான் வந்து டபுளாக போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு இதை காமிக்கிறேன். நம்ம வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி போட்டோம்? அவுட்லைன் கொடுத்து கீழே ஒரு லாக்கு மேலே ஒரு லாக் கொடுத்து தான் நம்ம போட்டிருப்போம். ஆனால் வந்து இந்த ஃப்ளாட் லோடு ஸ்டிச் வந்து கிராஸாக தான் போடணும். அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த சைடு வேணாலும் எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் 2 செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு தள்ளி ஒரு செயின் எடுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 2 பீட் சுகர் பீட் போடுவீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நீங்க தள்ளி அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அங்க இருந்து அந்த செயினை அப்படியே கிராஸ்ல கொண்டு போகணும். மேல் நோக்கி நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, நான் எப்படி கொண்டு போறேன்னு பாருங்க. அந்த லைன்ல வந்து நீங்க ஒரு லாக்கு அந்த ஸ்டிச்சை எடுத்து லாக் எப்படி போடணும் அப்படின்னாக்க, பக்கத்துல சரிவா கீழ் நோக்கி ஒரு லாக்கு எடுத்துட்டு அப்படியே மேலே வந்துடணும். மேலே வந்து நம்ம மேலே போட்டிருக்க லைன்ல வந்து ஒரு லாக்கு, அது பக்கத்திலே ஒரு குட்டி லாக்கு. நீங்க வந்து ஃபிளாட் லோட்ல எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னாக்க, கீழே ஒரு செயின் போட்டு அப்புறம் ஒரு லாக்கு, மேலே கொண்டு போய் அப்படியே ஒரு லாக்கு, சுற்றி 2 லாக் போட்டுட்டே வருவீங்க. இதே ப்ரொசீஜர் தான் கிராஸ்ல கொண்டு போயிட்டு. ஆனா நம்ம வந்து அந்த இடத்த எப்படி நம்ம கவர் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. பாருங்க நான் எப்படி லாக் பண்றேன்னு. மேல போறேன், ஒரு லாக் கொடுக்குறேன், அந்த லைன்லயே ஒரு பக்கத்துல ஒரு லாக் கொடுக்குறேன். நான் வந்து மேல லாக் போடல, அந்த லைன்ல போடுறேன். அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் கொடுத்து நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேலேயே, அதாவது இப்ப நம்ம அந்த லைன் போட்டு அங்க எண்டு முடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கனக்குள்ள கரெக்டா வரணும் அந்த லாக்கு. அதே மாதிரிதான் நம்ம போடணும். போட்டுட்டு இப்ப பாருங்க, நம்மளுக்கு அந்த இடம் வந்து இப்ப முடிய போகுது. அடுத்து நம்ம எப்படி இந்த செயின் எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறத பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப மேல கொண்டு போறோம். மேல கொண்டு போயிட்டு இப்ப உங்களுக்கு பாருங்க, அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துருச்சா. ஸ்டார்டிங் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் வரணும். இப்படி வந்தாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா நம்ம போடுறோம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு அந்த லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம எப்படி கொண்டு போவோம் அப்படின்னாங்க, ஃபிளாட் லோட் ஸ்டிச்ல கொண்டு போனோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச்சை கொண்டு போகணும் கீழே மட்டும். அது எப்படி அப்படின்னாக்க, உள்ள ஒரு நீங்க ஃபிளாட் லோட்ல எப்படி போட்டிருப்பீங்க, உள்ள ஒரு லாக் வெளியே ஒரு லாக் போட்டிருப்பீங்க. அதுல வந்து அவுட்லைன் கொடுத்துருப்பீங்க, அது அவுட்லைன் கொடுக்கல. ஸோ இப்ப நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள ஒரு லாக் போட்டு அந்த செயினை கொண்டு வந்து நெக்ஸ்ட் அந்த லைன் மேல ஒரு லாக்கு. பாருங்க, உங்களுக்கு பார்த்தா புரியும். அகைன் மேல வந்து நம்ம எப்பயும் போற மாதிரியே தான் போய்கிட்டே இருக்கணும். பக்கத்துல ஒரு லாக்கு, கீழே போறோம், அந்த போட்டிருக்க லைனுக்கு உள்ள ஒரு லாக்கு, வெளியே ஒரு லாக், அந்த லைன் மேல ஒரு லாக்கு. வெளியே போயிடக்கூடாது, லைன் மேலேயே. உங்களுக்கு இது பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து நம்ம என்ன டிப்ஸ் சொல்றது உங்களுக்கு தெரியும். நம்மளோட சேனல்ல வந்து நமக்கான ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கேன். அதாவது பேசிக் டு அட்வான்ஸ் இல்லாம நம்ம பிளவுஸை வந்து நம்மளே எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கேன். மினிமம் ஸ்டிச்சஸை வச்சு நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து 9 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். அடுத்து வந்து இந்த ஸ்டிச்சஸை வச்சு, அதாவது இந்த ஃபிளாட் லோட வச்சு நம்ம எப்படி பிளவுஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல நான் கிளாஸ் அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த லைனை முடிச்சுட்டு இப்போ நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னாக்க, நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணோம் இல்லையா, இப்போ பாருங்க நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்ம ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும்? நம்ம ஸ்டார்டிங்ல ஃபில் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இதை ஃபாலோ பண்ணணும். அங்க ஒரு லாக் கொடுத்து நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேல ஒரு லாக் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி இது பக்கத்துல ஒரு லாக், கீழே ஒரு லாக்கு, மேல ஒரு லாக்கு, அப்படியே கொண்டு போறோம். சைட்ல போயிட்டு அந்த ஒரு லைன் பக்கத்துல ஒரு லாக் கொடுக்குறோம்.
அகெயின் இப்படியே கொண்டு வாங்க. இப்படிதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி உங்களுக்கு அங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரணும், இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அப்பதான் வந்து இது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டா இருக்கும். சில்க் த்ரெட் எப்பவுமே சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீங்க குட்டி குட்டி லாக் போடுறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வந்து வெளியே எடுக்கும்போது கரெக்டா அந்த குட்டி லாக் போட்டு திருப்பும் போது அந்த நீடில் ஒரு லைட்டா உருட்டுனீங்கன்னா அது உங்களுக்கு வெளியே வந்துடும். கீழேயும் வந்து நீ த்ரெட்டை வந்து லூஸா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கூட திரும்பியும் பார்க்கலாம். பார்த்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத புரிஞ்சு நீங்க இந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதை வச்சு நம்ம பிளவுஸ்ல எப்படி வந்து ஒரு டிசைன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.